புதிய வையகமும் மலரும் நாளிது. புதிய இதயமும் புதிய ஆவியும் அணியும் நேரமிது. அலையென எழுவோம், அணியென திரள்வோம், ஆண்டவர் இயேசுவை புகழ்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது மனித இயல்பானது பிறர் செய்கிற தவறுகளை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளும். ஆனால் பிறர் செய்கிற நன்மைகளை, ஏன் இறைவன் நமக்கு செய்து வருகிற நன்மைகளை நாம் மறந்து விடுவது உண்டு. திருப்பலி என்பது இறைவனுக்கு நன்றி கூறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நேரம். எனவே இந்த நேரத்திலே இறைவன் நமக்கு செய்த நன்மைகளை, பிறர் நமக்கு செய்த நற்செயல்களை நாம் மறந்ததற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தவக்கால முயற்சிகளால் பயிற்சியும் உமது வார்த்தையால் ஊட்டமும் பெறும் நாங்கள் புனித ஒருத்தல் முயற்சிகளால் முழுதயத்தோடு எங்களை உமக்கு அர்ப்பணித்து வாழும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்மை நோக்கி மன்றாடுவதில் நாங்கள் என்றும் ஒருமனப்பட்டிருக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 5 முதல் 9 வரை. மோசே மக்களை பார்த்து கூறியது: இப்பொழுது இஸ்ராயலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரைப் போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மைமிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்கள் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நமது பதில்: எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி.
எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் தமது கட்டளைகளை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பனியை பொழியச் செய்கின்றார். சாம்பலை போல் உறைபனி தூவுகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ராயலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 5 வசனங்கள் 17 முதல் 19 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிப்பவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஒவ்வொரு குடும்பத்திலும் சில பழக்கங்கள் உண்டு, சட்டங்கள் உண்டு. ஒரு குடும்பத்திலே சாப்பிடுகிற போது யாரும் பேசக்கூடாது என்கின்ற சட்டம் இருந்தது. ஒரு முறை அவ்வாறு அந்த குடும்பம் எல்லாம் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது இளைய மகன் ஏதோ சொல்ல அப்பா என்று வாயெடுத்தான். உடனே அப்பா அவனை முறைத்து பார்த்தார். அத்தோடு அந்த சிறுவன் அடங்கிவிட்டான். இன்னும் சிறிது நேரம் போன பிறகு மீண்டும் அவன் அப்பா என்று ஏதோ சொல்ல வாயெடுத்தான். அப்பா இந்த நேரம் இப்பொழுது சைகை காட்டி அடிப்பேன் என்று சொன்னார். பிறகு எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு முடித்த பிறகு அப்பா அந்த மகனை பார்த்து, மகனே, நீ ஏதோ சொல்ல வாயெடுத்த, இப்போ சொல்லு. பையன் சொன்னா, இப்போ சொல்லு, என்ன பிரயோசனப்பா? நீங்கள் சாப்பிடும்போது உங்களை அறியாமலேயே ஒரு கரப்பாம்பூச்சி சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க, அதை சொல்ல தான் வாயெடுத்தேன் என்று அந்த பையன் சொன்னான். அன்புக்குரியவர்களே, சட்டங்கள், கட்டளைகள், விதிமுறைகள், ஒழுங்குகள் இவையெல்லாம் நம்முடைய வாழ்வுக்கு மிக மிக முக்கியம். ஆனால் அவற்றை பின்பற்றுகிற முறையை பற்றி தான் இந்த நற்செய்தியில் இயேசு நமக்கு கூறுகின்றார். உலக நாடுகள் ஒவ்வொன்றிலும் உருவாக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு சட்டங்கள் என்ற அறிக்கையை ஒப்பிடுகிற போது நம்முடைய இந்திய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு 1,46,385 சொற்களை கொண்ட மிக நீளமான அரசியல் சட்டம். இந்த பெருமை நம்முடைய நாட்டுக்கு உண்டு. ஆனால் ஏற்றளவில் மட்டும்தான் இந்த பெருமையை பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலே சிறிது சிறிதாக கீழே இறங்கி 79வது இடத்திலே நம்முடைய நாடு இருக்கிறது. மனித வரலாற்றிலே எழுத்து வடிவத்தில் உருவாக்கப்பட்ட மிக பழமையான சட்டங்கள் ஹம்முராபி என்கின்ற சட்டங்கள். அதற்கு பிறகு மோசே வழியாக இறைவன் தந்த 10 கட்டளைகள் மிகவும் பழமை வாய்ந்தவை.
ஆண்டவர் மோசேவுக்கு 10 கட்டளைகளை கொடுத்ததை நாம் 2 முறை விடுதலை பயண நூல் 19 மற்றும் 20 ஆகிய 2 அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். 19வது திருப்பாடலிலே 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் தாவீது ஆண்டவருடைய திருச்சட்டத்தினுடைய பண்புகளையும் அதை பின்பற்றுவதால் நமக்கு கிடைக்கப் பெறுகின்ற பலன்களையும் பற்றி விவரிக்கின்றார். ஆண்டவருடைய திருச்சட்டத்தின் 9 பண்புகளை குறிப்பிடுகின்றார். அது நிறைவானது, நம்பத்தக்கது, சரியானது, ஒளிமயமானது, தூயது, உண்மையானது, நீதியானது, விலைமிக்கது, இனிமையானது. இந்த திருச்சட்டத்தை ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்போருக்கு 5 நன்மைகள் விளையும் என்பதையும் தாவீது பதிவு செய்கிறார். அது புத்துயிர் அளிக்கிறது, அது ஞானம் அளிக்கிறது, இதயத்தை மகிழ்விக்கிறது, கண்களை ஒளிர்விக்கின்றது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். மோசே தந்த இந்த 10 கட்டளைகளுக்கு பிறகு நம் ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கட்டளைகளை பற்றி பேசுகிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியாக வாசிக்க கேட்டோம். சட்டங்களை பற்றி இயேசு 3 வார்த்தைகளை சொல்லுகின்றார். ஒன்று, தான் சட்டங்களை அழிக்க வரவில்லை, நிறைவேற்றவே வந்தேன். 2, கட்டளைகளை மீறுபவர்கள் விண்ணரசில் சிறியவர்கள். 3, கட்டளைகளை கடைபிடிப்பவர்கள் விண்ணரசில் பெரியவர்கள். அதனால்தான் திருப்பாடல் 119 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆக இறைவன் மீது பற்று கொண்டு அவர் வழி நடப்பதே நமக்கு வாழ்வை கொடுக்கும். இறைவனின் வழியிலே அவருடைய கட்டளைகளபடி நடக்காத மனிதர்கள் மூச்சு விடுகின்ற வெறும் நடைப்பிடங்கள் தான். சட்டங்களை வெறும் சடங்காக, ஒரு சம்பிரதாயமாக ஏனோ தானோ என்று பின்பற்றாமல் அச்சட்டங்களின் அர்த்தத்தை நாம் கண்டுபிடித்து அதை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு தெளிவுபடுத்துகின்றார். இயேசுவை பொறுத்த மட்டிலே அன்புதான் முதல் சட்டம், அன்புதான் இடைச்சட்டம், அன்புதான் இறுதி சட்டம். சட்டங்கள் அனைத்தையும் உதறி தள்ளுவது அல்லது மீறுவது அதுவல்ல உண்மையான சுதந்திரம். மாறாக சின்னஞ்சிறு கட்டளைகள் ஒவ்வொன்றையும் இயேசுவின் பெயரால் அன்போடு கடைபிடிப்பதுதான் உண்மையான சுதந்திரம். சுதந்திரம் என்பது விரும்பியதெல்லாம் செய்வது அல்ல, அது கட்டுப்பாடற்ற தன்மை, அது ஒழுக்கக்கேடான நிலைக்கு நம்மை இட்டு செல்லும். மாறாக கடவுளின் பிள்ளைகள் என்ற உரிமை வாழ்வு வாழ்வதே உண்மையான சுதந்திரம். எனவேதான் புனித பவுலடியார் கலாத்திற்கு எழுதிய திருமுகத்திலே பிரிவு 5 வசனம் 13 சொல்வார், உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாக இருங்கள். நாம் பின்பற்ற வேண்டிய ஒரே ஒரு கட்டளை அன்பு மட்டுமே. அன்பே பிரதானம். அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோ கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோ கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமானது இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் ஒப்பு கொடுக்கப்படும் பரிபொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களையும் ஏற்றள உம்மை வேண்டுகிறோம். உம்மறை நிகழ்வுகளை கொண்டாடும் எங்களை
ஆபத்துக்கள் அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று முக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து ஒளிமிகுமுடைய திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து முழுமையான வாழ்க்கை வாழ தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. உலக சமாதானத்திற்காக ஜெபிப்போம். குறிப்பாக பல இடங்களில் போர்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நாடுகள் மக்களுடைய நலனை மட்டுமே மனதில் கொண்டு போரை நிறுத்தி அமைதியை ஏற்படுத்த தேவையான வழிகளை ஆராய்ந்து செயல்படுத்த மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலக நாடுகளுக்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நீரில் திரள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை எங்களுக்கு ஊட்டமளிக்கும் விண்ணக விருந்து எங்களை புனிதப்படுத்துவதாக. தவறுகள் அனைத்திலிருந்தும் எங்களை தூய்மைப்படுத்தி மறு உலக வாக்குறுதிகளுக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் இறைவா, உமக்கு மகிழ்ச்சி தரும் உள்ளத்தை உம் மக்களாகி எங்களுக்கு வழங்குவீராக. இவ்வாறு நலன்கள் அனைத்தையும் வழங்கி எங்களையும் படிப்பினைகளுக்கு தகுதி உள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அந்நிமையில் இறைவன் உரு கொடுத்தார். அந்த முன்னவனின் அன்னை
என திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம்.